கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரின் எச்சரிப்பு சத்த நேரம். இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ரேமா வார்த்தை எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாய பிரமாணத்தினிலே தேரிட வேத பாரகனாக இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்ட எல்லாவற்றிலும் ராஜா அவனுக்கு கொடுத்தான். ஆமென். மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தாள் இந்த உலகில் வாழ்வேனோ. மறப்பேன் மறந்து போவேனோ, உம்மை மறந்தாள் இந்த உலகில் வாழ்வேனோ. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதான், உங்க கிருபைதான். நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதான், உங்க கிருபைதான். நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. ஆமென். அப்பா, இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்முடைய கரம் எஸ்ராவோடு இருந்தது போல என் தேவனே எங்களோடும் இருந்து அப்பா, உம்முடைய கரம் எங்களை எல்லாவித தீங்குக்கும் விலக்கி காத்து கொண்டதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்துகிறதற்காக நன்றி. உம்முடைய ஆளுகை, உம்முடைய கண்கள், உம்முடைய கரம், உம்முடைய கிருபை எங்கள் மீது தயவுள்ள கரம் எங்களோடு இருந்ததற்காக நன்றி தகப்பனே. என் தேவனீர் பேசுங்க, அடியாலை மறைத்து என் தேவனீர் மகிமைப்படுங்க. ஆமென், ஆமென். எஸ்ராவின் புஸ்தகத்தை பார்க்கும் பொழுது 7ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் நான் பார்க்கும் பொழுது எஸ்ரா எப்படி இருந்தாருன்னா, ஒரு வேத பாரகராக, ஒரு வேதத்தை கற்றி தேர்ந்தவனாக இருந்தான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அவர் ஒரு எஸ்ரா அவரோட ஆண்டவருடைய கரம் எஸ்ராவோடு இருந்ததுனால தான் ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைத்து எல்லாத்தையும் ஆண்டவர் தேவன் கொடுத்தார், ராஜா கொடுத்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆமென். பாருங்க, எஸ்ரா ஒரு ஆசாரியன். எப்படி ஒரு எஸ்ரா ஒரு ஆசாரியன், இஸ்ரவேல் மக்களுக்காக புலம்பி தவிக்கிற ஒருவர், ஆண்டவருக்கு முன்பாக, சமூகத்துக்கு முன்பாக கதறுகிற ஒரு தேவ மனிதர். ஆமென். ஒரு உபவாசித்து கதறுகிற ஒரு மனிதர், ஆண்டவருடைய நியாய பிரமாணங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிற ஒரு மனிதன். ஆமென். ஒரு ஆசாரியனியாக இருந்து செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் ஆசாரியனை எஸ்ராவை தேர்ந்தெடுத்திருக்க அந்த நாளிலே. ஆமென். அதே போல நம்மையும் உங்களையும் தேர்ந்தெடுத்த தேவன் மன்றாடி செபிக்கக்கூடிய பிள்ளைகளாக என்னையும் உங்களையும் வைத்திருக்கிறார். ஆமென். பாருங்க, எத்தனை ஒரு நியாய பிரமாணத்தில் நம்ம எஸ்ரா புத்தகத்தை பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் மக்கள் முன்னாடி இருந்த கதைகளை பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் மக்கள் ஒரு பாவம் செய்து மறுபடியும் இருக்க பாவத்தில் விழுந்து எழுந்திருக்கும் பொழுது, ஒவ்வொரு தடவை அவள் விழுகும் பொழுது, நியாய பிரமாணத்தை விட்டு அவர்கள் விலகும் பொழுது ஆண்டவர் கல்தேர் பாபிலோனுக்கு அடிமைப்பட்டு போகும்படியா ஆண்டவர் செய்கிறார். 70 வருடம் அங்கே இருக்கிறார்கள். ஆமென். கோரேசு ராஜாவை இந்த நாளில் எழுப்புகிறார். அவர்கள் சாலமோன் கட்டின ஆலயத்தை இடித்து விட்டு அவர்கள் பாபிலோனுக்கு எடுத்து கூட்டிட்டு போறாங்க. அங்கே இருந்து கோரேசு ராஜாவை ஆண்டவர் எழுப்புறார். கோரேசு ராஜாவினுடைய முதல் காலத்துல தான் ஆண்டவர் ஆலயத்தை கட்ட தெரிந்து கொண்டு எடுத்துக்கிறாங்க. ஆலயத்தை திரும்பமாய் அதை கட்டும் பொழுது செருபாவலையும் யெசுவாவையும் ஆண்டவர் எழுப்பி கொடுக்கிறார். ஆமென். அந்த காலத்துல பாருங்க, அவர்கள் கட்டி அவர்கள் மூப்பர்கள் அந்த அஸ்திபாரத்தை தொடங்கும் பொழுது சத்துரு அவர்களுக்குள்ளாகவே எழும்பி யூதாவிலையும் ஆமென் பெஞ்சமின்லையும் எழுப்பி, சத்துரு எங்கேயுமே நமக்கு இருக்க வேண்டாம், நம்ம பக்கத்து வீடுல ஆமென் போற இடத்துல வர்ற இடத்துல தான் எல்லா இடத்துலயும் சாத்தா இருப்பான். ஆமென். எல்லா இடத்துலயும் ஆண்டவர் அவங்க சத்துரு வந்தாலும் அவர்களுக்கு கடிதத்தை எழுதுறாங்க அகஸ்வே ராஜாவுக்கு, இந்த மாதிரி கட்டடத்தை நிறுத்தணும், இந்த வேலையை நிறுத்தணும்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் பாருங்க,
அவங்கள அந்த கட்டட வேலையை நிறுத்தி அவர்களை சோர்வுக்குள்ளாக்கி ஆண்டவர் சமூகத்தில் அவர்களை விட்டு பிரிக்கும்படியாக சாத்தான் செய்கிற செயல்கள் சோர்ந்து போகப்படி பலவந்தமா அந்த கட்டடத்தை கட்ட முடியாதபடி நிறுத்துகிறான் வேலைப்பாடுகளை. ஆனாலும் ஆண்டவர் ஆகாசையும் ஆண்டவர் 2 பேரை ஆண்டவர் ஆகாசையும் சகரியாவையும் ஆண்டவர் எழுப்பி கொடுக்கிறார். அந்த இடத்துல எழுப்பி கொடுத்து நீங்க கட்டுங்க, அவர்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு துணை நிற்பார் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அவர்கள் கட்டும் பொழுதே அந்த பாதி அஸ்திவாரத்தை போடும் பொழுதே சத்துரு வந்து பெரிய காரியங்களை செய்து அவன் நினைச்சுக்கிறான் பெரிய காரியங்கள் செய்தோம் என்ன. அவங்க கடிதத்தை எழுதி போடும் பொழுது பலவந்தமா அவங்க வேலையை நிறுத்தும் பொழுது நீங்க கட்டின வேலைகள், நீங்க கையிட்டு செஞ்ச வேலையை, அஸ்திபாரம் போட்ட வேலையை, தொழிலா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், பிள்ளைகளோட மேரேஜா இருக்கட்டும், எந்த ஒரு ஊழியமா இருக்கட்டும், இதை அவன் நிறுத்தலாம் என்று அவன் கண்கணம் கட்டி அவ இருந்திருந்தா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்க கரத்தை கொண்டே ஆண்டவர் தொடங்கினது உங்க கரத்தை கொண்டே முடிப்பார். அவங்க எப்படி கடிதம் எழுதுறாங்கன்னா, உங்களுடைய வருமானம் குறைப்படும் என்று சொல்லி கடிதத்தில் உங்களுடைய கஜாவில் இருக்கிற மணிகள்லாம் காலியா போயிடும், உங்களுக்கு வருமானம் வராதுன்னு சொல்லி இந்த ஆலயத்தை கட்டுகிறத நிறுத்தும்படியாக அவன் செய்கிறான். ஆனால் ஆண்டவர் உங்க கரத்தை கொண்டு அதை முடிப்பார். அவன் எழுதும் பொழுது ஆண்டவர் அந்த கடிதம் போய் தரீது ராஜாவுக்கு சேரும் பொழுது அந்த 2வது வருஷத்துல வந்து அது நிறுத்தி வைக்கப்படுகிறது. அந்த ஆலயம் அந்த கட்டு வருது, அது பழுது பார்க்கிறது நிறுத்தி வைக்கப்படுகிறது. ஆனா அது நிறுத்தி வைக்காதபடி அந்த அவங்க எழுதின அதாவது ஆகாசையும் சகரியாவை ஆண்டவர் எழுப்பி அவர்களுடைய தேவனிடமாக தரியூது ராஜாவிடத்துல ஆண்டவருடைய தயவு கிடைத்து தரியூது ராஜாவுக்கு கடிதம் போகும் பொழுது தரியூது ராஜா செக் பண்ணி பாக்குறாங்க, இது எப்படி இருந்தது. கோரேசு ராஜாவின் முதல் காலத்துல தொடங்கினது. இப்ப சாத்தா வந்து நினைச்சிருக்கலாம், ஏன் இவங்களை கை வச்சோன்னு சொல்லி. இன்னைக்கு அப்படித்தான் உங்களை என்ன இருக்கட்டும், ஆண்டவர் கொடுத்த அந்த சமூகத்துல ஆண்டவர் செஞ்ச அந்த வேலையை அவன் நிறுத்தலாம்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் வந்து அவன் செஞ்ச தீமையை நன்மையாய் மாற்றி கொடுக்கிற தேவனா இருக்கிறார். இப்ப பாருங்க, அவன் சும்மாவது இருந்திருக்கலாம். இப்ப தரியூது ராஜா எழுதுறாரு பாருங்க, அன்றாட செலவுக்குரிய காசை நீங்க அனுப்பணும், ஆலயத்துக்குரிய செலவை நீங்க ஏத்துக்கணும். அது மாதிரி எண்ணெய், திராட்சரசம், கோதுமை, அன்றாட செலவு, ஆண்டவருக்கு பலிகளை செலுத்தக்கூடிய ஆடு மாடு கெடாக்கன்னு எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுக்குறாரு. அங்கே தரியூது ராஜா ஆண்டோட தயவின்படி கொடுத்து அனுப்புறாரு. இப்ப பாருங்க, நம்மளோட பிள்ளைங்களா இருக்கணும், நீங்களா இருக்கணும், நம்மளை நிறுத்தணும்னு அவன் நினைச்ச காரியத்துல ஆண்டவர் பெரிதான காரியங்களை செய்வார். அவன் செஞ்ச எல்லா திட்டங்களும் இயேசுவின் நாமத்தினால பொடியாய் போனதற்கா, இயேசுவின் நாமத்தினால எல்லாம் இயேசு கட்டப்பட்டு போனதற்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களோட வேலையில எல்லாத்துலயும் அவன் எப்படி வச்சிருந்தாலும் ஆண்டவர் இந்த நாள்ல இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்து கொடுத்தார். எப்படி ஆலயத்தை பழுது பார்க்கிறதுக்கு ஒரு பக்கம் ஆண்டவர் அந்த வேலையை நிறுத்தாதபடி அவங்க செய்யும் பொழுது, இன்னொரு பக்கம் ஆண்டவருக்கு பலிகளை செலுத்து கொண்டே இருக்கும் பொழுது அவருடைய தேவைகள் குறைபடாதபடி எண்ணெயும் திராட்சரசமும் கோதுமை வந்து கொண்டிருந்தது போல நீங்களும் நானும் அவருடைய வேலைக்காக அழைக்கப்பட்டவர்கள் உறுதியாக நின்று அவர் வேலையை நாம் பார்க்கும் பொழுது நாம் வந்து கலப்பையில கை வைத்து திரும்பி பார்க்கிற கூட்டம் அல்ல. அவருக்காக ஒரு அடியை எடுத்து வைக்கும் பொழுது ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார் என்று எப்படி வந்து நம் பவுல் சொன்னது போல 5 தரம் 40 அடிகள் பட்டேன் என்று சொன்னது போல அவருக்காக இதெல்லாம் வந்து சாதாரண ஒண்ணு. நீங்களும் நானும் தாங்கி போகிற காரியங்கள், சோதனைகள், வேதனைகள் எல்லாம் ஒரு சாதாரண காரியம். இதுல இருந்து ஆண்டவர் பாருங்க ஒரு பெரிய விடுதலை கொடுத்த ஆண்டவருக்காக நம் வேலைகளை நாம் தொடங்கும் பொழுது அவருக்கு ஆராதனைகளை செலுத்தி பலிகளை நாம் செலுத்திக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு பக்கம் நம் தேவைகள் சந்திக்கப்படும். தரியூது ராஜா எழுதுறாரு, இப்படி வேலையை நிறுத்தினவங்களுக்கு என்ன ஆகும்னு சொல்றாருன்னா, தூக்கி போடப்படும், மரத்துல தூக்கி போடப்படும், உங்களுடைய வீடு குப்பை மேடாகும்னு. இதே போலதான் சாத்தா ஏன் நம்மளை கை வச்சான்னு கதற அளவுக்கு ஆண்டவர் செய்வார். நம்ம மோர்தகாய்க்கு கூட பாருங்களேன், அவன் செய்த எல்லா தீமையும்
ஆண்டவர் நன்மையா மாற்றி கொடுத்து அவனை தூக்கிலே போட்டார். அது போல உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். சத்துரு நமக்கு முன்பாக ஒரு வழியா வந்தவன் 7 வழியா ஓடி போவான். வெள்ளம் போல வந்தாலும் அவனுக்கு எதிராக கொடியேற்று தெய்வத்தை நாம் பாக்கியமாக்குவோம். அவனுக்கு எதிராக நான் எதிர்த்து நிற்கும் பொழுது நம்மளை விட்டு ஓடி போவான். ஆமென். சாத்தான் நம் தலையை அவனுடைய தலையை சிலுவையில நசுக்கின தேவன் நம்மளோடு இருக்கிறார். சிலுவையின் நிழலில் நம்மளை பாதுகாக்கிறவர். ஆமென். எல்லா தேவைகளையும் சந்தித்து நம்மளை பராமரிப்பார். அவருக்காக நெருங்க நமக்காக ஆண்டவர் யுத்தம் செய்வார். ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. God bless you.